Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் யோவான் 1:51. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். யாக்கோபு சொப்பனத்தில் கண்ட ஏணியில் தேவதூதர்கள் தான் ஏறுகிறவர்களாகவும் இறங்குகிறவர்களாகவும் இருந்தார்களே தவிர எந்த மனுஷனும் அதிலே ஏறினதாக காணோம். பாவம் என்பது மனுஷனுக்கும் தேவனுக்கும் இடையே பிரிவினையை உண்டாக்கிவிட்டது. மனுஷரால் தேவனிடத்தில் சென்று உறவாட முடியவில்லை, மகிழ்ந்து களி கூற முடியவில்லை. பரலோகத்தில் இருந்திறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் இணைப்பு ஏற்படுத்துகின்ற விதத்தில் மனுமக்கள் பிதாவினிடத்திற்கு ஏறி செல்லக்கூடிய ஏணியாய் மாறினார். கல்வாரி சிலுவையே அந்த ஏணியாகும். ஆம், அவரே மண்ணுக்குரியவர்களை விண்ணுக்குரிய நட்சத்திரமாக பிரகாசிக்க செய்கிறவர். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையின் உயர்வாக நிற்கிற ஏணியாகிய சிலுவையை நோக்கி பாருங்கள். சிலுவையில் கிறிஸ்து அடைந்த காயங்களே உங்களுக்கு பரத்துக்கு ஏறும் படிகளாக விளங்குகின்றன. சிலுவையின் வழியே அல்லாமல் ஒருபோதும் நீங்கள் பரலோகத்துக்கு செல்லவே முடியாது. இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அவர் சிலுவையிலே பாடுகளை அனுபவித்த பிறகு திரளான ஜனங்கள் பரலோகத்துக்கு ஏறி சென்றார்கள். இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டமிடுகிற ஆரவாரத்தை கேட்டேன் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுகிறார். ஆம், எப்பொழுது சிலுவையிலே இயேசு ஜீவனை கொடுத்தாரோ அப்பொழுதுதான் கல்வாரி தியாகத்தையும் கிறிஸ்து சிந்தின இரத்தத்தையும் பயன்படுத்தி கொண்டு பாவ மன்னிப்பையும் இரட்சிப்பையும் பெற்று பரலோகத்தில் பிரவேசிக்க ஆரம்பித்தார்கள். வானத்தையும் பூமியையும் இணைக்கிற ஏணியாக இன்றைக்கும் கர்த்தர் நின்று கொண்டிருக்கிறார். நான் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், தூரத்திற்கும் தேவன் அல்லவோ என்று கேட்கிறார். ஆம், வானம் அவருக்கு சிங்காசனமாகவும் பூமி அவருக்கு பாதபடியாகவும் இருக்கின்றன. ஆயினும் அவர் உங்கள் மேல் வைத்த அன்பு எவ்வளவு அதிகமானது என்பதை சிந்தித்து பாருங்கள். அவருடைய காருண்யம் எவ்வளவு பெரியது. மீண்டும் ஒரு விசை அந்த ஏணியை நோக்கி பாருங்கள். அந்த ஏணிக்கு 2 நுனிகள் உண்டு. பூமியின் மேல் இருக்கும் அந்த நுனி அவர் மனுஷகுமாரன் என்பதை காண்பிக்கிறது. பரலோகத்தில் இருக்கும் அடுத்த நுனி அவர் தேவகுமாரன் என்பதை காண்பிக்கிறது. இன்றைக்கு அவர் உங்களுக்கு முன்பாக மனுஷகுமாரனாகவும் தேவகுமாரனாகவும் நின்று கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்று வேதம் கூறுகிறது. வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று நாத்தான்வேல் என்ற மனுஷனிடத்தில் தேவன் கூறுகிறார். தேவனாகிய கர்த்தரின் ஆழமான காரியங்களை நாத்தான்வேல் புரிந்து கொள்ளவில்லை. ஆனாலும் இந்த தருணத்தில் தம்மிடமிருந்து விசேஷித்த வெளிப்பாடு ஒன்றை பெற்றுக்கொள்வதற்கான அறிவை தேவன் அவனுக்கு அருளி செய்தார். தேவனை அறிந்து கொள்வது
என்பது தேவ பிள்ளையின் வாழ்வில் மகத்தான ஆசிர்வாதமாய் இருக்கிறது. என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார் என்று வேதம் கூறுகிறது. வேதத்தை வாசிப்பதன் மூலமாக நாம் ஆண்டவரை குறித்து அறிந்து கொள்ள முடியும். ஆகவேதான் நான் எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தையை வாசிப்பதன் முக்கியத்துவத்தை பற்றி கூறுகிறேன். நாம் தேவனுடைய வசனத்தில் மூழ்கி இருக்கும்போது கணக்கற்ற நன்மைகளும் தேவனாகிய கர்த்தரை அறிகிற அறிவும் ஆசிர்வாதமாக கிடைக்கும். பிரியமானவர்களே, வேதத்தை வாசிக்க எவ்வளவு நேரம் செலவிடுகிறீர்கள்? முழு இருதயத்தோடும் உங்களை அர்ப்பணித்து வேதத்தை வாசிக்கும் போது உங்கள் வாழ்க்கை மறுரூபமாகும். சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும் என்று வேதம் கூறுகிறது. எவ்வளவு அதிகமாக தேவனுடைய வார்த்தையை வாசித்து தியானிக்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாய் ஆண்டவரை பிரியப்படுத்தவும் நற்கிரியைகளான கனிகளை கொடுக்கவும் கூடும். ஆம், தேவன் எல்லாவற்றையும் உங்களுக்கு நேர்த்தியாக கற்றுக் கொடுப்பார். நாம் தேவனுடைய வார்த்தையை வாசித்து தியானிக்கும் போது அவரை பற்றி ஆழமாக அறிந்து கொள்வோம். அவர் நம்மை தம்மிடத்திற்கு கிட்டி சேர்த்து ஆசிர்வதிப்பார். ஆகவே அவரது சமூகத்தில் அமர்ந்து வேதத்தை திறந்து வாசிக்க ஆரம்பியுங்கள். ஆண்டவர் தாமே உங்களை தம் அண்டை கிட்டி சேர்த்து கற்றுக் கொடுப்பார். எப்பொழுதும் உங்களை தமக்கு அண்மையில் சேர்த்து உங்கள் மேல் தம் கண்களை வைத்து உங்களை வழிநடத்துவார். பிரியமானவர்களே, இந்த விலையேற பெற்ற அனுபவத்தை பெறுவதற்கு விரும்புகிறீர்களா? ஆண்டவரிடம் கேளுங்கள். அவர் இந்த தெய்வீக ஆசிர்வாதத்தை உங்களுக்கு அருளிச் செய்வார். ஜெபம். அன்பின் தகப்பனே, தாழ்மையான இருதயத்துடன் முன்னே வருகிறேன். என் வாழ்க்கையை மறுரூபப்படுத்தும் வல்லமை உம்முடைய வார்த்தைக்கு இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நாத்தான்வேலுக்கு நீர் வெளிப்படுத்தியது போன்று உம்முடைய சத்தியத்தின் ஆழங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். உம்மை நான் இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ளும்படி உம்முடைய வசனத்தில் மூழ்கி இருப்பதற்கு வாஞ்சையை எனக்கு தந்தருளும். உமக்கு ஏற்றபடி நடந்து உமக்கு பிரியமானபடி எல்லா நற்கிரியைகளையும் செய்து உம்முடைய மகிமைக்கென்று கனி கொடுக்க எனக்கு உதவியருளும். வேதம் கூறுகிற வண்ணம் உம்முடைய வழிகளை எனக்கு போதித்து உம்முடைய அன்பான கண்களை என் மேல் வைத்து என்னை நடத்தியருளும். என்னை உம் அண்டை கெட்டி சேர்த்து எப்போதும் உம்முடைய சமூகத்தின் சந்தோஷத்தை நான் அனுபவிக்கும்படி செய்யும். உம்முடைய வசனத்தை நான் தியானிக்கும் போது பரிசுத்த ஆவியின் மூலமாக என்னை ஞானத்தினாலும் புத்தியினாலும் நிறைத்தருள வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.